மக்களே இனி பார்க்க போகிற கிராண்ட் ஆஃப் ஆட்டோ சேனன்ற சிடிஎஸ் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். அது மாதிரி இவனோட பேர் தான் சிஜே. ஸோ தட் இந்த கேமோட ஹீரோ பேர் தான் சிஜே. அதுக்கப்புறமா இந்த கேம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் லாகின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட நான் லாகின் பண்ணிட்டேன். ஆனால் இவன் சிஜே வந்து வேறு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து இங்கே அவன் அம்மா செத்துறாங்கன்னு பார்க்க வந்திருக்கான். அப்புறமா இவன் வேறு ஏதோ அவங்ககிட்ட ஒரு ஷூட் கேஸ் இருந்துச்சு. அது வந்து போலீஸ் அதை பார்த்து அதை அவன் ஏதோ லஞ்சம் வாங்கிட்டான்னு நினச்சி அவனை கூட்டிகிட்டு என் கோயிலுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அதனால் அந்த நெக்வேலிக்கு போய் வந்திருப்பான். அதுக்கப்புறமா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுங்க. நான் கஷ்டப்பட்டு வீட்டை போகிறேன். நீங்கள் பண்ண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் அதை மறக்காம நீங்கள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா சைக்கிள் எடுத்து ஓட்டலன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்தோம். அதுக்கப்புறமா யாருக்கு சைக்கிள் ஓட தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா யாருக்கு சைக்கிளுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சைக்கிள் எடுத்து போகலான்ட்டு போனோம். அப்படியே போயின்னுக்கும் போது சைக்கிளோட ஓட தெரில. சுற்றி அடிக்கிற போது இவன் தான் இந்த போலீஸ்கார தான் நம்மளை என்கொயரி பண்ணான்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போகலான்ட்டு இவங்க அப்படியே போய் நிற்கிறோம். அப்படியே நம்மளோட சைக்கிள் ஓட்ட தரல. போடாடே சைக்கிளை வேறு ஓட்ட தரல. சரி விடுங்க சிக்னல் நீங்கள் விடு சிக்னல் தானே போனால் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடாடே. ஸோ விடு நம்மளுக்கு சைக்கிள் ஓட்ட தரல. ஸோ விடு கற்றுக்கலாம் விடு. இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே தானே இருக்க போகிறோம். கற்றுக்கலாம். அம்மா இந்த கேமில் யாருக்கிட்டலாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அம்மா யாரெல்லாம் ஆடிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுக்கப்புறமா சைக்கிளோட ஓட்டத்தில் பின்னாடி போகிறோம். இவன் நம்மளாம் நிஜமான நம்மளாம் ரியல் லைஃப்பில் சைக்கிள் 2 அடி அடித்தாலே கொஞ்சம் தூரம் தான் போவான். ஆனால் இவன் ஒரு 2 அடிச்சாலே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடுறான். சரி விடு இங்கே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் போடா நம்ம நில்லு. சரி அப்போ சிக்னல் போட்டுது. அந்த சிக்னல் தான் இதாகல. சரி இந்த சிக்னல் போங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு காரை ஏற்றி உங்களை ஏற்றலாமா? ஏற்றி விடு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பையன் பயந்து ஓடுறாங்க பார்த்தீங்களா? அதான் நாங்களாம் யார் சிஜே ப்ரோ சிஜேடா. சரி வாங்க அப்படியே போகலாம். இதான் அங்கே ரெட் கலர் மார்க்கம் இதான் வந்து அவனோட வீடு. ஸோ தட் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வச்சு இதான் நம்மளோட ஷெட்டு. ஸோ தட் அந்த ஷெட்டு உள்ளே போயிட்டு வண்டி உள்ளன்னு பார்த்தா அது ஷெட்டை திறக்க மாட்டேங்குது. ஸோ தட் ஷெட்டு திறக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம அப்படியே சைக்கிள் இங்கே விட்டுட்டு போகலான்னு பார்த்தா மனசு வரல. இறச்சி தூக்கி போயிட்டாங்க என்ன வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஓரத்தில் போய் விட்டுலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்த்தேன். ஆனால் ஒன்றும் ஆகலை. அப்படியே திருப்பி வெளியே வந்தேன். நம்ம திருப்பி வண்டி எடுத்து அப்படியே முன்னாடி போய் விடலான்னு பார்த்தா திருப்பி பின்னாடி வண்டி விட்டு இறங்கி பின்னாடி வர முடியல. சரி அப்படியே எங்கே போய் விட்டு செம ஸ்டண்ட்டு. யாருக்குலாம் ஸ்டண்ட் பண்ண தெரியும்னு சொல்லுங்கள் மக்களே கமெண்ட்ஸில். எனக்கு சைக்கிளில் வண்டியிலலாம் வீலிங் பண்ண தெரியும். அதுக்கப்புறமா இங்கே விட்டுலான்னு சொல்லிட்டு இங்கே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வாங்க மக்களே வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனால் இந்த ரெட் கலர் மார்க் அமைஞ்சது இதுதான் அவனோட வீடு. அம்மா போயிட்டு அப்படியே போயிருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்ரீஜாவோட வீடு தான் கைஸ். இன்னும் தலை பிடிக்கிறான். நான் சின்ன தரல அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க ஒரு சோகத்தினால இது அவன் தலை பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த பொருள் தான் அவங்க அம்மா இருக்கிறாங்க. ஸோ அதை அவன் எடுத்து பார்த்துக்கிறான். அதுக்கப்புறமா போயிட்டு ஐயோ எப்படிடா எங்கள் அம்மா செத்தாங்க எதோ சொல்லின்னு எதோ பண்ணின்னுக்கிறான். அப்புறமா சேர் விட்டு எதோ பண்ணின்னுக்கிறான். நமக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா சேர் எடுத்து போட்டு உக்காடுறான். உட்காந்து இருக்கும் போது எழுந்துச்சி வெளியே வரான். அவனோட ஃப்ரெண்டு வந்து எங்கேயோ கூட்டின்னு போயிருப்பான். இதான் அவனோட ஃப்ரெண்டு கைஸ். அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு கைஸ். இது அவன் எங்கேயோ கூட்டின்னு போயிருப்பான். அப்படியே போய் நிற்கும் போது நான் ஏதோ பிளாக் கலர் ஸ்கின் வந்துச்சுன்னு தெரில. அவங்க அம்மாவோட செத்ததுக்கு தான் அவன் கூட்டின்னு போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் இதான் அவங்க அம்மாவோட செத்த இடம். ஆமாம் இதான். அப்புறமா இதான் வந்து சிஜேவோட ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறமா தப்பாக நினச்சிக்காத வைக்கல. அவங்க ஃப்ரெண்டுக்காக தான் கட்டி பிடிச்சாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி விடுங்க. அவனோட தங்கச்சி அது அவனோட தங்கச்சி. அவனோட ஃப்ரெண்ட் வந்து ஏதோ பேசியிருக்காங்க. அவங்க ஒன்றும் போடல. பிகாஸ் சப்டைட்டில் படிக்க முடியல. ரொம்ப சும்மாலாம் இருந்துச்சு. சப்டைட்டில் படிக்க முடியல. அவன் தங்கச்சி ரொம்ப ஓவரா பண்ணுறாடே. போறா யாரும் தரல. சீஜை வந்து அவங்க பேசுறது
சண்டை போட்டுருங்கிறாங்க. சிஜே வந்து தடுக்க பார்க்குறான். அதுக்கப்புறமா அவனும் பேச பார்க்குறான். இவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவன் தடுக்க பார்க்குறான். ஏதோ ஒன்றுமே புரியாமல். சரி அப்புறமா போயிருக்கோ. இதான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் வீடியோ. நான் செகண்ட் டைம்ஸ் ஃபுல் வீடியோ போடுறேன். நான் ஃபஸ்ட் டைம் போட்டிருப்பேன். அதுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் பற்றி தான் போட்டிருப்பேன். அந்த ஃப்ரீ ஃபயரில் என்னால் கொஞ்சம் ப்ளூ அடிச்சது மட்டும் தான் காமிக்க முடியல. ஆனால் நான் ப்ளூ அடித்தேன் கைஸ். கண்டினியூஸாக 2 மாதம் எடுத்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கைஸ்? நான் ப்ளூ தான் அடித்தேன். சரி அப்புறமா இவங்க எதாவது பேசியிருந்தாங்க. அப்படியே போயிட்டாங்க. அப்புறமா திருப்பி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறமா இவங்க 4 பேர் ஊரை சுற்றி காமிக்க போயிருப்பாங்க. இவங்க 4 பேரும் இவங்க 3 பேரும் சுற்றி காமிக்க போயிருப்போம். அப்போ ஏதோ பைத்தியக்கார கும்பல் வந்து ஏதோ ஷூட் பண்ணி அந்த வண்டியை வெடிக்க வச்சு சிஜே தான் லாஸ்ட்டில் ஓடுறோம். அதுக்கப்புறமா ஒரு 4 சைக்கிள் இருந்துச்சு. 4 சைக்கிள் எடுத்து ஊரை சுற்றி காமிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நமக்கு இப்போ கொஞ்சம் சைக்கிளோட கற்றுக்குது. பிகாஸ் நம்மளுக்கு அப்போ ஓட்டணும்ல, அதனால கொஞ்சம் நம்மளுக்கு கற்றுக்குது. அப்புறமா கிராஸ் பண்ணி போகலாம். பிகாஸ் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் போயிருக்கல, அவனை தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ தட் அவனை ஃபாலோ பண்ணி போயிருக்கோம். அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி இன்னொரு வீடியோ போட போகிறேன். அதுக்கப்புறமா இவனை தான் ஃபாலோ பண்ணி போயிருக்கோம். அதுக்கப்புறம் மறக்காமல் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க முதல்ல. அதுக்கப்புறமா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடிக்கடி கேட்குறாங்க, தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. அப்புறமா போயிட்டு இவனை ஃபாலோ பண்ணலான்னு போகும்போது திருப்பி வச்சு கிளம்புறேன். இவனை தான் ஷூட் பண்ணி போகிறேன். டேய் எங்களோட கன்று கொண்டு ஜிடிஏவில் ஃப்ரீ ஃபயரில் வாழை அவனை போட்டு சேரேன். அதை போய் இவங்க கூடவே போகிற பார்த்தியா எங்களை எவ்வளோ தில்லு எங்களுக்குலாம். அதுக்கப்புறமா போயின்னுக்கோம். அதுக்கப்புறமா சிஜேவோட அம்மா எப்படி செத்தாங்கன்ட்டு தெரியுமா கைஸ் உங்களுக்கு? எனக்கும் தெரியாது. தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, கேட்காதீங்க என்கிட்டலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா அதுக்கு வெளில போயிட்டு கன்று வேறு இல்லை, தெரியாமல் மிச்சி வேறு கீழே விழுந்துட்டேன். கன்று வேறு இல்லை, அடித்து ஓட்டல போடடி போட அடி அப்படியே போ ஃபாஸ்ட்டாக போ அடி. ஒரு காரிலே ஒரு சைக்கிளை சேஸ் பண்ண முடியல பார்த்தீங்களா? ஒரு காரால் ஒரு சைக்கிளை கைஸ் அது எப்படி கைஸ் சேஸ் பண்ண முடியல. சரி அப்படியே போட்டு அப்படியே அடிச்சு விடுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி வந்துட்டான், தொலை பண்ணுறான். சரி அப்புறமா அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு போகலாம். அப்புறமா போயின்னுக்கோம். அதுக்கப்புறமா திருப்பி எங்கே போயின்னுக்குறான். அவன் எங்கே போகிறான்னு தெரில, அவன் எங்கே கூட்டின்னு போகிறான்னு தெரில. அவனை நம்ம கண்ணு மூடி நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். அவனை நம்பலாமா இல்லைன்னு கூட எனக்கு தெரில நிஜமாலே. சரி அப்புறமா ஏதோ என்னது இது அப்பார்ட்மெண்ட், இந்த மாதிரி இது அப்பார்ட்மெண்ட் கூட கூட்டின்னு போகணும். சரி ஏதோ ஒன்று கொடு. இது எங்கேயோ சந்து மூணு வழி தான். மட்டும் மல்ல யாராச்சும் சைக்கிள் ஓட்டிங்களா அதுதான் இப்படி வச்சு கிளிவிங்க. ஆனால் ரியல் ஃப்ளைக்கில் வந்து மண்ணை ஒஞ்சி கைக்கில் ஒஞ்சி ஃப்ராக்சர் ஆகிருக்கும். எனக்கு ஃப்ராக்சர் ஆகி மக்கள் அந்த வழியெலாம் சொல்ல முடியாது கைஸ். அதனால் உடம்பு கை காலில் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஓவராலாக பண்ணாதீங்க. அப்புறமா அதுக்கப்புறமா இங்கே போயிட்டு அப்படியே இவனை சுற்றின்னு போகலாம். இங்கே தான் இந்த ஸ்கேட்டிங் போர்டில் கொள்ள வச்சு இங்கே தான் ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அப்புறமா என்னையால தள்ளி விடுறே இது படாடே. ஸோ கூட அடிச்சு விடு வண்டி அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே போனாங்க. அவங்க இங்கே தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அந்த மேப்பில் காமிக்குதான், அதை ஃபாலோ பண்ணி போனோம் போ. சரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போஸ்ட்டு பிள்ளைவா. ஐயோ பின்னாடி வந்துட்டாங்கடே. ஐயோ ஷூட் பண்ணுறாங்கடே. அடிச்சு விடு வண்டியை போடு. வந்துட்டான்டாடி. இப்போ இங்கே தான் போகணும், இப்படி தான் போகணும். போயின்னு. அதுக்கப்புறமா அப்புறமா இங்கே போயிருக்கோம். எங்களோ முன்னாடி இருக்கிறாங்க. அங்கே நாங்கள் ஃபாலோ பண்ணி போயிருந்தேன். அவங்க இப்போ தான் இங்கே இருக்கிறாங்க. நம்ம அவங்கள சேஸ் பண்ணி இங்கே வந்துட்டோம். ஆனால் அவங்க இப்போ தான் இங்கே போயிருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறாங்க. நம்மளுக்குலாம் இன்ஸ்டன்ட் எனர்ஜி கைஸ். சரி அம்மா திருப்பியும் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். ஊரை சுற்றி காமிச்சிட்டு இவங்க வீட்டுக்கே கூட்டின்னு வந்துட்டான் பத்திரமா. இவனை நம்பினதுக்கு ஓகேப்பா, இவனை நம்பினதுக்கு ஒரு நல்ல வேலை பண்ணி விட்டான். சரி அம்மா வீடியோ வீட்டுக்குள்ளே கூட்டின்னு வந்துட்டான். அங்கே போய்ட்டு ஒருத்தர் ஸ்டண்ட் பண்ணிருக்கிறான் வீடியோங்களாம் வச்சுக்கின்னு. சரி விடுங்க. சரி நம்ம தான் பேசுறீங்களான்ட்டு அவங்க தான் பேசினுக்கிறாங்க. அப்புறமா பேசினுக்கு போது அவனோட அப்புறமா இவனுக்கு ஒரு பனி தாங்க பாவம். சரி விடு, இவனுக்கு பனி தானே விடு. அப்புறமா ஃப்யூச்சரில் இவனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். கட்டிங்
கட்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் இவனுக்கு. கூட கட்டிங் பண்ணிடலாம். இது பாவம் பையனுக்கு பசிக்குது. அப்புறமா அதுக்கப்புறமா எப்போயாச்சும் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு ஊர் நம்மளுக்கு ஒன்றும் தெரில. அப்புறமா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு கட்டிங் அப்புறமா முடிஞ்ச ட்ரெஸ் வாங்கலாம் இல்லைனா வேணாம். அப்புறமா இது வந்து அவனோட ஃப்ரெண்டோட வீடு. இப்போ போய் கேட்கலாம் வாங்க. மிஷின் கம்ப்ளீட்டடு. சரி. அப்புறமா இவன் ஷெட்டு ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க கைஸ். மிஷின் கம்ப்ளீட்டட் கைஸ். அப்புறமா ஷெட்டு ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம் இருங்க கைஸ். அம்மா அங்கே ஏதோ ப்ளூ கலர் மார்க் அமைக்குது. ஷெட்டு ஓப்பன் ஆகுதா கைஸ்? மக்கள் ஷெட் ஓப்பன் ஆகுதா? சூப்பர் போடு, ஷெட்டு ஓப்பன் ஆகிடுச்சி மக்களே. சரி, அப்புறமா பாவம் பையனுக்கு காசு வரல. 35 ரூபாய் தான், $350 இருக்குது. அந்த ஃப்ளைட்லேருந்து வந்தால அதனால் கொஞ்சம் செலவு பண்ணிட்டான் போல். அப்புறமா இந்த சைக்கிள் கூட வாங்கினான். அதனால தான் செலவு பண்ணி நினைக்கிறேன் சைக்கிள் வாங்கினான்ட்டு. சொல்லிட்டு அப்புறமா இவன் வீட்டுக்கு போகலான்ட்டு அப்படியே போயிருந்தேன். போயிட்டு அம்மா கொஞ்சம் விட்டு அப்படியே இவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மா ஸ்வீட்டாக காமிச்சாங்கோ. நம்ம வீட்டுக்குள்ளே கூட ஏதோ ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே போக சொன்னாங்கோ. இங்கே போயிட்டு போட்டால் ஏதோ ஒன்று பண்ண சொன்னாங்கோ. ஓகே சரி. அப்புறமா ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஏதோ பண்ண சொன்னாங்க. அதை பண்ணிட்டு போனேன். வெளியே போயிட்டு வந்து இப்போ நைட் GTA எஸ்ஏல ஃபஸ்ட் டைமு நைட் பார்த்துக்கிறேன் கைஸ். சரி போய் சார் சீக்கிரமாக அப்படியே போயிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு போனேன். அப்புறமா அப்புறமா யாருக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். தட் யாருக்கிட்ட ஃபோன் இருக்குதுன்னு சொல்லுங்கள், யாருக்கிட்ட பிசி இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள். பேசிக்கலி யாரா கேமர் இல்லை. அப்புறமா யாருக்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குது. சரி அப்புறமா போயிட்டு பேசியிருந்தான். சரி பேச வரைக்கும் கம்முன்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்தேன். சீக்கிரமாக பேச முடியல பைது பேச முடிச்சான்ப்பா சாமி. இப்போ வா அவனை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்ட்டு அந்த பீஸா ஏதாவது சாப்பிடலான்ட்டு போனேன். அம்மா கட்டிங் வர போனோம், பாபர் கடைக்கு வர போனோம். அதுக்கு போய் கேட்கலான்னு போனேன். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போனான். சிகரெட் பிடிச்சிருக்கான்டி, சிகரெட் பிடிச்சிருக்கான்டா. சிகரெட்டு புகை வருது. செம்ம போடு சீச்சா. நீ யாரில் உன் ஃப்ரெண்டு இப்படிலாம் இருக்கிறாங்க பைத்தியக்காரங்க. சரி விடு. அப்படியே போயிடலான்ட்டு அவன் காரில் பேசினாங்க. அப்படியே போயிட்டு நானும் அவன் காரில் ஏறினேன். சாரி மக்களே, தொண்டை கொஞ்சம் சரியாயில்லை. அப்புறமா போய்ட்டு அதனால கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். வால்யூம் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுன்னு போகிறாங்க இந்த வீடியோவை. பிகாஸ் கொஞ்சம் தொண்டை சரியாயில்லைன்னு கொஞ்சம் ஜோராக பேச முடியல. அப்புறமா ஏதோ பாக்ஸ்லாம் எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடியும் ஏதோ பாக்ஸ்லாம் இருக்குது, பார்சல்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கடையை தேடி போவோம். மார்க் ப்ளூ கலர் மார்க் இதில் அதான் கைஸ். மேப்பை லெஃப்ட் போலீஸ் போலீஸ் பார்த்து போ போலீஸ் அம்மா அரெஸ்ட் பண்ணிடுவான். போ ரைட்டு இந்த ரைட் தான் போ. ஸ்ட்ரெயிட்டாக போ ஸ்ட்ரெயிட்டாக இதான் இல்லை இதில் ஏறு பின்னாடி வா. அப்படியே சவுடு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் போ லெஃப்ட் என்னடா ஐயோ ஓட டி டிராஃபிக்கு. நம்ம ஊரில் தான் டிராஃபிக் இருக்குன்னு பார்த்தா இவங்களும் டிராஃபிக் இருக்குது போல். உடம்பா ஒருத்தர் வச்சு அவன் வந்து வெளியே வந்து ஏதோ பேசினுங்க நான் பேட்டிக்கிற மாதிரி. சரி விடு. வந்துட்டோம்ப்பா, பார்பர் கடைக்கு வந்துட்டோம்ப்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் வீடியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன்ட்டு. நானும் பார்த்தோன்னே இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் ஜாஸ்தியாகவே ஆக மாட்டேங்குது. ப்ளீஸ் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் நம்ம வீடியோ கடைசி கண்டினியூஸாக பார்க்கணுன்னா கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோவோட சப்ஸ்கிரைப் அந்த யூடியூப் கீழே சப்ஸ்கிரைப்னு வரும். அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம வீடியோவை. அதுக்கப்புறமா இவன் ஒருத்தர் இருக்கான். இவங்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருப்பான். எந்த ஹேர் கட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு பார்த்துருந்தேன். இதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இது ஓகே சரி. அப்புறமா
வெளியே போயிட்டு அப்புறமா சாப்பிடலான்னு சொல்லிட்டு பீஸா கடைக்கு போயிருப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்புறமா அங்கே போயிட்டு திருப்பி ஐயோ ஏற்றிட்டோம், ஒருத்தர் ஏற்றிட்டோம். நான் பார்த்தீங்களா, ஒருத்தர் ஏற்றிட்டோம். அதுக்கப்புறமா திருப்பி அந்த கடைக்கே போயிட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சாரி மக்களே பீஸா சாப்பிட போகலான்னு ஒரு ஆழத்தில் வந்தேன். பார்த்தா ஃபஸ்ட்டு போய் ஒரு கட்டிங் பண்ணிட்டு வாடான்னு சொல்லிட்டு திருப்பி அமுச்சு விட்டான். சரி விடுங்க பார்த்துக்கலாம். வேறு எந்த கட்டிங் டேய் எனக்கு என்ன கட்டிங் நல்லா இருக்குன்னு தர நீயே அந்த பார்த்து விட்றடி. அப்புறமா இந்த கட்டிங் நல்லா இல்லை, வேணாம். அப்புறமா வேறு இதுவும் வேணாம். ஓகே ஓகே செம்மையாகுது. போடு சூப்பர் நல்லா இருக்குதுப்பா. அவனுக்கு பிடிச்சிக்கிறோன்னு நினைக்கிறேன். இப்போச்சும் போய் பீஸா சாப்பிடுவோம். அப்படியே பசிக்குது, அப்படியே காலையில் ஒன்றுமே சாப்பிடல. ஓ வெளியே வந்துட்டு இல்லை போகலாம். இது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சிகரெட் உடம்புக்கு கேடுதல்டா, சிகரெட் பிடிக்கிறது ஒரு அடி. ஒரு பீஸா கடைக்கு போகலண்டா, பசிக்குது அடி. சரி போகலான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டான். சரி அப்படின்னு நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அதுக்கம்மா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அதை மறக்காம பண்ணி விட்டுருங்க. சரி அப்புறமா போகலான்னு சொல்லிட்டு நீயும் வாடான்னு சொல்லிட்டு ஏதோ போக மாட்டேங்குது, காமிக்க மாட்டேங்குது. சரி அவனும் கூப்பிடலான்ட்டு இன்னும் போக மாட்டேங்குது. அதை கொடுத்துட்டு பிறகு திரும்பி போனேன். சரி போகலாங்க அப்படி. சரி அப்படியே வா, நீயும் ஒரு 2 நாள் கேட்டேன், அவனும் வரேன்னு சொன்னான். சரி வா அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயினே இருந்தேன். அப்படியே போய் ஓடி சரி வா பீஸா ஆர்டர் பண்ணலாம். பீஸா கடை தான் வந்துடுறோம். அப்போ பீஸா தான் ஆர்டர் பண்ணுறோம். டெய் நாளே சரி போ பீஸா ஆர்டர் பண்ணு போய் போ. பீஸா ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட போகிறேனே. இந்த பீஸாவா 2 வேணாம் வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். இது வேணாம் இது வேணாம் இது போ வேணாம் இது வேணாம். சரி அது கொடுத்துடும். சரி காசு கொடுத்துடும். அப்புறமா 96 rupees இருந்துச்சு. என்ன வாங்கலாம் சோடு. சரி இது இப்போ கொடுக்குறியா இல்லைனா என் ஃப்ரெண்டு கண்ணித்தணும் சொல்லிட்டா. என்ன கொடுக்க முடியா? என் ஃப்ரெண்டு கண்ணித்தணும் சொல்லிட்டா. ஃபுல் ஓகேப்பா ஃபுல் பீஸாப்பா இது. காசு வேறு இல்லை என் ஃப்ரெண்டு. இப்போ வா மாட்டினா வா, நானும் பார்த்துக்கினே இருக்கிறேன். ரொம்ப ஓவராக பண்ணியிருக்கிறா பாத்தியா? என் ஆள் கண்ணுத்துன்னு வந்துட்டான். இதான் நாங்களாம் யாரு? நாங்களாம் ஒரு கேங் தான். சரி விடு பார்த்துக்கலாம். போய் வாங்க மக்களே, நம்ம வீடியோ போட போகிறோம். வீடியோ தானே போட்டுன்னு டே யார நீ சூடு. சரி இவங்க தான் 2 பேர் பேசினுக்கிறாங்க. பேசுங்கப்பா. ஓடு டிடி ஓடுறா வண்டி. ஐயோ போலீஸ் சாரி போலீஸ். வண்டி உக்காரு. அவன் வந்துட்டான். ஷார்ட்டுக்கு தான் வந்து வேற. போ ஓடு. வந்துட்டான் ஓடு. எனக்கு வண்டி பின்னாடி அடி பார்த்துக்கலாம் ஓடு. பார்த்துக்கலாம் ஓடு. ரிவர்ஸ் போ, சைடாக போ. போய் நம்ம போய் போகிறோம். சொல்ற லெஃப்ட் போகலாம். அடி வண்டி சரி மக்களே. அதுக்கப்புறமா இப்போ என்ன பார்க்க போகிறோம். அப்படியே அவங்க வந்து நம்ம தப்பிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஒன்றும் புரியல. சரி விடுங்க அப்படியே. இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். வாங்க மக்களே வீட்டுக்கு போகலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போ. டே ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட முடியல, இப்போ கார் ஓட முடியல. ஐயோ தலைவலிக்குது. ஓடு. வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல வேலை பார்பர் கடைக்கு போய் கட்டிங்கும் பண்ணியாச்சு. சரி பார்பர் கடைக்கு போய் கட்டிங்கும் பண்ணியாச்சு. அப்புறமா அது பேர் வந்து பிஸா கடைக்கு போய் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. சரி அப்புறமா வீடியோ முடிய போகுது மக்களே. இப்போ கூட லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் மக்களே எனக்கு தான். சரி வீடியோ போட முடிய போகுது. சரி அப்படியே இவங்க ஏதோ பேசினுக்கிறாங்க. அப்படியே இவன் வீட்டுக்கு போயிட்டான். மிஷின் கம்ப்ளீட்டட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிய போகுது மக்களே. அப்புறமா சரி பாய் மக்களே, நாளைக்கு பார்க்கலாம். ஃபைட்டிங் பார்க்குறீங்களா?